ராதா கத்துற மாதிரி இருக்கு. எங்க கண்ணாவை பாருங்க, எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். என்ன ராதா, என்னாச்சு? அவன் தூங்கிட்டு தானே இருக்கான். ரவி, நான் கிச்சனுக்கு போகும்போது இவன் ஹால்ல படுத்திருந்தான். அந்த சின்ன தரையில எவ்வளவு நேரம் இப்படி படுத்திருந்தான்னு தெரியல. இவனுக்கு ஒத்துக்காது. காலையில ரொம்ப குளிரா இருந்துச்சு. இப்ப எப்படி எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான். உடம்புலாம் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க. இவையம்மா தரையில போய் படுத்து கிடந்தான். அதான் எனக்கும் தெரியல. அத்தை தான் கூட்டிட்டு போனாங்க. அத்தை கூட தான் தூங்குறதுக்கு போனேன். கண்ணா, கண்ணா எந்திரி, இங்க பாரு. கண்ணா. ராதா, உடம்புல ரொம்ப ஜில்லுன்னு இருக்குமா, வா ஹாஸ்பிட்டலுக்கு போக உடனே. என்னங்க, என்ன சொல்றீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு? என்னாச்சு அவனுக்கு? ஃபர்ஸ்ட் நீ அழாத, என்னன்னு பார்க்கலாம். எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், சரியாயிடும். சீக்கிரம் வாங்க. என்ன சத்யா இது? ரிப்போர்ட்ல ரொம்ப பேடா இருக்கு. என்ன டாக்டர், என்னாச்சு? உங்க ஹெல்த் ரொம்பவே டல்லா இருக்கு. பேபி ரொம்பவே வீக்கா இருக்காங்க. என்ன, ஒழுங்கா சாப்பிடுறீங்களா இல்லையா? அது வந்து ஒழுங்காதான். நல்லா கேளுங்க டாக்டர். ஒர்க்குன்னு எனி டைம் ஒர்க்லேயே உட்காந்துருக்கா. ஒழுங்கா சாப்பிட்றதே கிடையாது. என்ன ஒர்க்கா? நீங்க கம்பல்சரி ஒர்க்லாம் பண்ணவே கூடாது. கொஞ்ச நாள் ரெஸ்ட் விடுங்க. மதர்வுட்டை என்ஜாய் பண்ணுங்க சத்யா. குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ஒர்க்கு போய்க்கலாம். இதைத்தான் நானும் சொல்லிட்டே இருக்கேன் டாக்டர். எங்க கேக்குறா? ஏங்க, எல்லாரும் ஒர்க்கு போறாங்க தான். அதுக்குன்னு ப்ரெக்னென்சி டைம்ல ரொம்ப இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. நீங்க கம்பல்சரி ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஒர்க்கு கொஞ்சம் தள்ளி வைங்க. கொஞ்சம் இல்லை, டெஃபினட்டாக டோட்டலாகவே தள்ளி வச்சிருங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? என்னை நம்பி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணணும்ல. என்னை நம்பி தானே பண்ணியிருக்காங்க. எனக்கு புரியுது சத்யா. ஆனால் உங்களை நம்பி ஒரு உயிர் இருக்குது வயிற்றுக்குள்ள. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்ல. நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாதான் குழந்தையும் பிறக்கும் பொழுது ஹெல்த்தியாக பிறக்கும். இல்லைன்னா நிறைய பிரச்சனை வரும். நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், அதை சாப்பிடுங்க. கம்பல்சரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாகணும். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். டாக்டர் விக்ரம், இவங்க கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் தான் உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்கணும். ஃபுல்லாக கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்க விடுங்க. வீட்டில் பார்த்துக்க ஆள் இருக்காங்க தானே? அதெல்லாம் அம்மா பாட்டி எல்லாம் இருக்காங்க. இவங்க தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. நான் சொல்லி பார்க்குறேன். சொல்லி பார்க்குறேன்லாம் சொல்லாதீங்க. இப்பயே உடனே போய் வேலையை ரிசைன் கூட பண்ணிட்டு வரலாம். நீங்கள் பேபி பிறந்ததுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்க. நான் வேணான்னு சொல்லலை. இப்படியே போச்சுன்னா பேபி பிறக்கிறதுல ரொம்ப பிரச்சனை ஆயிடும். பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. சத்யாவா? அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா வேலைக்கு. பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிங்கப்பா. எதையும் நினைக்காத. உன் கூட அப்பா எப்பவுமே இருப்பேன், சரியா? சந்தோஷமா இருக்கணும். யாரு முன்னாடி வாழணும்னு நினைக்கிறோமோ அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். தைரியமா இரு. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டேல்ல? எடுத்துக்கிட்டேன்ப்பா. நீங்க 2 பேரும் சாப்பிட்டு இருங்க. நான் ஈவினிங் வந்துடுறேன். சரிம்மா, சரி. அக்கா, உன்னை இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட நினைச்சேன் உன் புருஷன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டோமே, அழுதுகிட்டே இருக்க போற அப்படின்னு. ஆனா நீ ரொம்ப தைரியமா இருக்கக்கா. எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். பார்த்து போயிட்டு வா. சரிடி மது, நீ பார்த்து காலேஜுக்கு போ. சரிக்கா. என்ன வேலைக்கு போகாம அப்படியே தூங்கிட்டே இருக்கிறா இவன்?
ஏங்க ஏங்க டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. ஏங்க ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, நீங்க போகலையா? குட் மார்னிங் ஸ்வீட்டி. குட் மார்னிங் குட் மார்னிங். கிளம்பி ஆஃபீஸ்க்கு போங்க, டைம் ஆச்சு. ஹேய் ஸ்வீட்டி நில்லு. ஆ சொல்லுங்க. காலையில் எனக்கு பெட் காஃபி நான் குடிப்பேன். பெட் காஃபி கொஞ்சம் போட்டு கொண்டு வரியா? குடிச்சிட்டு அப்படியே நல்லா சுடு தண்ணி போட்டு வை. அதுலேயும் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். ஆ அதெல்லாம் எனக்கு போட தெரியாது, வேணும்னா நீங்களே போட்டு குடிச்சுக்கோங்க. ராதா தயவு செஞ்சு அழாத, இப்படி வந்து உட்காரு. ரவி, கண்ணாவை பாத்தீங்களா? எப்படி இருக்கானு? என்ன ஆச்சு? டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்களம்மா, சொல்லுவாங்க. அவனுக்கு சரியாயிடும், நீ கவலைப்படாத. எப்படிங்க, எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? நைட்டு சிரிச்சு விளையாடிட்டு இருந்த குழந்தை காலையில மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. என்ன எப்படி அமைதியா இருக்க சொல்றீங்க? நீங்க பாத்துருக்கணும் அவன் படுத்திருந்தத. அவன் ஏன் அங்கே போய் படுத்தான்? எனக்கு அதான் புரியல. அத்தை கூட தான் நைட்டு தூங்கணும்னு போனான். அதுக்கப்புறம் காலையில வந்து பார்த்தா அங்கே கிடக்கா. அத்தைட்டு தான் கேட்கணும். ராதா அம்மா நல்லா தான் பார்த்துருப்பாங்க. கண்ணாவுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி எதனா இருக்குதா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. அவனை பக்கத்துல போட்டு படுத்தா அதே இடத்துல தான் இருப்பான். திரும்பி இங்கிட்ட இங்கிட்ட கூட படுக்க மாட்டான். எப்படி படுக்க போட்டோமோ அதே மாதிரி கட்டி பிடிச்சிட்டு தான் படுத்திருப்பான். என் தப்பு தான், என்னோட தப்பு தான். அவனை என் கூடயே நான் வச்சிருந்துருக்கணும். நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். ராதா ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாத. நீ இந்த மாதிரி அழுகிறத என்னால் பார்க்க முடியல. கண்ணை வாயை திறந்து அக்கான்னு கூப்பிடுற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, கொஞ்சம் தனியா விடுங்க ப்ளீஸ். ராதா நான் என்ன? சரி ஓகே. ரவி, என்னடா ஆஃபீஸ் போலியா? இங்கே வந்திருக்க? அத நான் தான் உன்கிட்ட கேட்கணும். ஆஃபீஸ் மீட்டிங், முக்கியமான மீட்டிங் சொல்லிட்டு இங்க வந்து இருக்க. ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் எனக்கு. நீ ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றியாம்ல, என்ன ஆச்சு? எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? ராதா ஏன் அழுதுட்டு இருக்கா? வீட்டில் கண்ணாவை காண மாட்டா. வீட்டில் யசோதாம்மா தேடி தேடிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிக்கும் போது பக்கத்துல கண்ணா இல்லையா, வீடு முழுக்க தேடிட்டாங்களாம். எங்க போனானே தெரியல. அதான் உங்க ரூமுக்கு வந்தேன், உங்களை ஆளு காணா. டிரைவர் தான் சொன்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கதா. என்னடா ஆச்சு? விக்கி அண்ணா, கண்ணா கண்ணா நம்ம வீட்டு ஹால்ல வெறும் தரையில நைட்டு முள்ள படுத்துட்டு இருந்திருக்கான். நான் காலையில பார்க்கும் பொழுது அவன் தரையில இருந்தான். எழுப்ப எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தோம். அவன் உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருந்துச்சுண்ணா, என்னன்னு தெரியல. என்ன சொல்ற ராதா? ஆமாடா விக்கி, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னு பார்க்கணும். ஓ சரி, நான் வீட்டுக்கு ஃபோன் போட்டு கண்ணா இங்கே தான் இருக்கான்றது சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க ரொம்ப கவலையா தேடிட்டு இருந்தாங்க. சரிடா. ஆமா, கண்ணா எப்படி ஹாலில் வந்து படுத்தான்? அதான்டா எங்களுக்கும் தெரியல, கண்ணாவை தான் கேட்கணும். சரிடா, நீ ஆஃபீஸ் கிளம்பு, முக்கியமான மீட்டிங். நான் பார்த்துக்கிறேங்க. இல்லைடா பரவாயில்ல, மீட்டிங் தானே, போனால் போயிட்டு போகுது. நான் இங்கே இருக்கேன். வேண்டாங்க, நீங்க கிளம்புங்க. முக்கியமான மீட்டிங்கிறனால தான் காலையிலே சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பியிருந்தீங்க. இப்போ என் கூட வந்து இருக்கீங்க, நான் பாத்துக்கிறேங்க. அதான் விக்கி என்ன கூட இருக்காங்கல்ல, நீங்க போயிட்டு வாங்க. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? இப்படி அழுன்னு காலங்காத்தாலே அழுதுட்டு இருக்கிற. கண்ணாங்க வேற இந்த மாதிரி இருக்கு. நான் எப்படி உங்களை தனியாக விட்டுட்டு போகிறது சொல்லு? ஏற்கனவே உன்னை தனியாக விட்டுட்டு போனதுக்கு நான் படாத பாடுபட்டுட்டேன் ராதா. இதுக்கு மேலேயும் உன்னை தனியாக விடுற மாதிரி இல்லை. மீட்டிங் தானே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், விடு. டேய் ரவி, இது முக்கியமான மீட்டிங் தான், பயங்கர லாஸ் ஆயிடும். ஏ ராதா, முன்னாடி எனக்கு பணம்ல ஒரு விஷயம் இல்லைடா, போனால் போயிட்டு போகுது. ஏ ராதா, மூஞ்சியில் மறுபடியும் சிரிப்பை பார்த்தாதான் என்னால் ஆஃபீஸில் போய் ஒழுங்காக வேலை செய்ய முடியும், இல்லைன்னா என்னால் முடியாது.
தம்பிக்கு என்னாச்சு? அவன் நல்லா இருக்கான்ல? என்ன ராதா, குழந்தைய பத்திரமா பார்த்துக்க முடியாதா உங்களால? நைட்டு ஃபுல்லாக தரையில் படுக்க வச்சிருக்கீங்க. உங்கள் கண்ணாவுக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சு. குளிர் ஜுரமா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஒரு சில குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கிளைமேட்லாம் ஒத்துக்காதுமா. இனிமேலாவது பத்திரமா பார்த்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நீங்கள் உள்ளே போய் பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கலாம். தேங்க்யூ டாக்டர். ரவி, நான் போய் கண்ணாவை பார்த்துட்டு வரேன். சரிம்மா. எதுக்குடா அந்த சின்ன பையனை தரையில போய் படுக்க வச்சீங்க? டேய் என்னமோ வேணும்னே படுக்க வச்ச மாதிரி சொல்ற. கண்ணாவை அம்மா தான் தூங்க வைக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. அம்மா பக்கத்துல படுத்துட்டு இருந்தவன் எப்படிடா ஹாலுக்கு வந்து நைட்டு முள்ள படுத்துட்டு இருக்கானே நானே யோசிச்சுட்டு இருக்கிறேன். இவன் ஒருத்தன். ரவி, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் நைட்டு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு வெளியில வந்தேன். அப்போதான் ஓகே மார்னிங் பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம், விடுங்க. என்ன இவர் கண்ணாவெல்லாம் தூக்கிட்டு போறாரு? தூங்கிட்டு இருக்காங்க அண்ணா. ஒருவேளை ராதா கிட்ட கொடுக்கறதுக்காக தூக்கிட்டு போவாரோ? இருக்கலாம். என்னடா சொல்ற? அப்பாவா? ஆமாண்டா, இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. நைட்டு ஒரு 11-12 இருக்கும். அப்போ போல கண்ணாவை தூக்கிட்டு அவர் போனார் ஹால் பக்கம். அதுக்கப்புறம் சரி தூங்க வைக்கிறதுக்காக தான் அவன் கூட்டிட்டு போறாரு போல இருக்குன்னு நான் நினைச்சிட்டேன். அப்புறமா நான் வந்து படுத்துட்டேன்டா. நினைச்சேன் அவராதான் இருக்கும்னு. வர வர அவரு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காருடா. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படியா பண்றது? கோவப்படாதடா. ராதா கிட்ட இந்த மாதிரி விஷயம்னு சொல்லாத. ஆமாண்டா, அவளுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது. என்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவ போட்ட ஃபர்ஸ்ட் ரூலே கண்ணாவை ஒழுங்கா பார்த்துக்கணுன்றதான். ஆனா அதவே என்னால செய்ய முடியல, பாத்தியா? கவலைப்படாதடா. நீ என்ன வேணும் நான் செஞ்ச விடு, பார்த்துக்கலாம். வா போய் கண்ணாவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு வீட்டில் ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. ரவி, பேசாம என் கூட வா. டேய் நில்றா டேய். ஷோ. இப்ப எதுக்கு என்கிட்ட இப்ப கத்திக்கிட்டு இருக்கீங்க? கத்தாம என்ன பண்ண சொல்ற? படிப்படியா சொன்னேன், கேட்டியா? இந்த வேலை எல்லாம் வேண்டாம், குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. என்னாச்சு இப்போ? இப்ப என்ன ஆச்சுன்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா ஒண்ணு இல்லதான் உனக்கு. உனக்கு என்ன? ஏன் குழந்தை தானே கஷ்டப்படுது. உங்க குழந்தையா? ஓ, நீங்க மட்டும் பெத்துருவீங்களா உங்க குழந்தைன்னு சொல்றீங்க? எனக்கும் குழந்தைதான். நான் தானே கஷ்டப்பட்டு பெற போறேன். உங்களுக்கு என்ன, ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க. உங்களை விட கஷ்டம் எனக்கு தாங்க. என்ன உனக்கு? டேய் நிறுத்துடா. இப்ப எதுக்கு 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வந்தது வராததுமா? அம்மா, உங்க டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? குழந்தை ரொம்ப வீக்கா இருக்குமா, அதோட இவளு ரொம்ப வீக்கா இருக்கா. ஒர்க்கெல்லாம் பார்க்க வேணாம், கொஞ்ச நாளைக்கு குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் ஒர்க்கை தள்ளி வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க. அதே தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறாமா. மறுபடியும் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நிக்கிறா. இவளை நான் என்னென்ன சொல்றது? அத்தை, டாக்டர் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இதுக்கப்புறம் நான் என் உடம்ப கேர் பண்ணி பாத்துக்குவேன். அதே மாதிரி ஒர்க்கையும் பார்த்துப்பேன் அத்தை. இப்படி திடீர்னு ஒர்க்கை விட முடியாது அத்தை. என்னை நம்பி நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்க வேண்டாமா? அதெல்லாம் ஒண்ணு முடிக்க வேணாம். பாருங்க அத்தை, இவர் இப்படி பேசுறாரு. என்ன நம்பி தானே கொடுத்தாங்க. நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணலாமா? அதுக்காக என் குழந்தைய நீ கஷ்டப்படுத்துவியா? ரவி, உங்களுக்கு மட்டும் குழந்தை இல்ல, எனக்கும் அவன் குழந்தை தான். சரிங்களா? நான் எப்படி கஷ்டப்படுத்துவேன்? நான் தான் சொல்றேன்ல, நான் இதுக்கப்புறம் ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா பார்த்துப்பேன் குழந்தைய. என்ன நம்புங்க. இப்படிதான் அன்னைக்கு சொன்னேன், இப்ப பாரு எங்க வந்து நிக்குதுன்னு. இல்ல சத்யா, இது சரி வராது. நீ உடனே வேலையை ரிசைன் பண்ணிரு. ரிசைன் பண்ணிடவா? ஏங்க, இந்த ஒர்க்குக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அசால்ட்டா சொல்றீங்க ரிசைன் பண்ணிடுன்னு. நான் எப்படி நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் நான் சொல்லுவேன்? என்ன மூஞ்ச வச்சுட்டு போய் நான் சொல்லுவேன்? சத்யா ப்ளீஸ், உன்னால சொல்ல முடியலன்னா என்கிட்ட சொல்லு,
நான் போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசிக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் நீ ஒர்க் பண்ணவே கூடாது. நீ லேப்டாப்பை எப்பயா கையில் எடுத்து பாரு, உனக்கு இருக்கு அதுக்கப்புறம். அம்மா, நீங்களாச்சும் சொல்லி புரிய வைங்க தயவு செஞ்சு. ரவி நில்லுங்க. ச்சே. சத்யா, என்னம்மா ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அவன் சொல்றதை கேட்கலாம்ல நீ? அத்தை, என்னத்த நீங்களும் இப்படி பேசுறீங்க? ஓ, நல்லதுக்கு தாம்மா சொல்றோம், குழந்தை நல்லதுக்கு தான் சொல்றோம். டாக்டர் இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி அவன் நிம்மதியா இருப்பான் சொல்லு? இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க மாமாவே கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிறாரு. இந்த குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் வருது. அது அது நான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் சத்யா. ப்ளீஸ் உன்னோட வேலையை விட்டுடுமா. குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் நீ வேலை பாரு. இன்னும் 5 மாசமா 6 மாசமா தானே இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு என்ன ஏதுன்னு பாருமா. கவலைப்படாதடி யசோதா, சரியா போயிடும் கண்ணாவுக்கு. இல்லைங்கத்த, எனக்கு மனசே கேட்கல. பாவம் குழந்தை எவ்வளோ நேரம் இங்கே இருந்தானே தெரியல. நானும் அசந்து தூங்கிட்டேன். எப்போ இங்கே வந்தானே எனக்கு தெரியலத்த. என் பக்கத்தில் தான் படுத்துட்டு இருந்தான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கு அவனுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சே. ராதா என்னை பற்றி என்ன நினைப்பா? ச்சே. அத்தை, கவலைப்படாதீங்க. ராதா அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டா. அவ புரிஞ்சுக்குவா அத்தை. இல்லைம்மா, எனக்கு மனசே கேட்கல. கண்ணாம பார்த்தாதான் எனக்கு மனசு வரும். அந்த குழந்தை எவ்வளோ அழகா யசோதாமா யசோதாமான்னு கூப்பிட்டுட்டே வந்துச்சு பின்னாடியேவும். ச்சே, நேற்று நைட்டு நல்லா சிரித்து பேசி விளாண்டுட்டு இருந்த குழந்தை இன்னைக்கு காலையில் ஆஸ்பத்திரியில் இருக்குன்னா என்னத்த நான் சொல்கிறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துருவாங்கடி. அப்ப பாத்துக்கலாம் விடு. என்ன ஏதுன்னு தெரியல. குழந்தை எப்படி இங்க வந்து படுத்தாலும் தெரியல. அதான் தான் எனக்கும் தெரியல. என் பக்கத்தில் தான் படுத்துட்டு இருந்தான். திடீர்னு எப்படி இங்கே எந்திரிச்சு வந்து படுத்தான்னு தெரியல. ஒருவேளை வலி மாதிரி எதுவும் தூக்கத்தில் நடந்து இங்கே வந்து படுத்துட்டானோ? அத்தை, கண்ணு அந்த மாதிரிலாம் படுக்க மாட்டான். படுக்க வச்ச இடத்த விட்டு நகல கூட மாட்டான். அவன் அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லத்த. அப்புறம் எப்படி இங்கே வந்தான் அவன்? அம்மா, அம்மா. அத்தை, ரவிதான் கோவமா வரான் போல இருக்கு. என்ன சொல்ல போறான்னு தெரியலத்த. இருடி பாத்துக்கலாம். ரவி, ரவி, கண்ணாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? எங்கம்மா வர? யாருடா? ஆ, என்ன பெத்தானே, என்ன பெத்த அப்பேன், அவனை தான் கேட்குறேன். ரவி, அவர் உன் அப்பாடா. ஏன் இப்படி மரியாதை இல்லாம பேசுற? அவர் பண்ண வேலைக்கு மரியாதை ஒன்று தான் கேடு. எங்க பாட்டி அந்த ஆளை கூப்பிடுங்க. ரவி, கோவப்படாதடா, கோவப்படாத. என்னாச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. நீ இவ்வளோ கோவப்படுறேனா ஏதோ ஒன்று இருக்கு. என்னடா, ஏன் இவ்வளோ கோவமா இருக்கு? அம்மா, கண்ணாவை உன் புருஷன் தான் நைட்டு தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்காரு. என்னடா ரவி சொல்ற? நிஜமாவா? ஆமாம் பாட்டி, விக்கி தான் சொன்னான். நைட்டு ஃபோன் பேசுறதுக்காக வெளியே வந்திருக்கான். அப்பதான் அப்பா தூக்கிட்டு போகிறத அவன் பார்த்துருக்கான். கண்ணாவையும் அவர் அந்த நேரத்தில் தூக்கிட்டு வரணும். அத்தை, எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. நைட்டு கண்ணாவை என் கூட படுக்க வச்சுக்கலான்னு அவனை ரூம் கூட்டிகிட்டு போனா அவர் ரொம்ப சத்தம் போட்டார். இவெல்லாம் எதுக்கு என் ரூமில் வந்து படுக்கிறான் அப்படி இப்படின்னு. இப்போதான் தான் எனக்கு புரியுது. அவர் தான் பிடிக்காம கண்ணாவை. பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். இவன் ஏன் தான் நாளுக்கு நாள் இப்படி மோசமா போயிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்ப எங்கடி அவன்? உள்ள ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு அத்தை. ஒரு குழந்தை தூக்கத்தை கெடுத்துட்டு அவனுக்கு என்ன தூக்கம்? அவனை கூப்பிடு ஃபர்ஸ்ட். ஐயோ, இன்னைக்கு இந்த வீட்ல ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது போல இருக்கே. யசோதா, நீ போய் அவனை கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை. ரவி, ராதா, வேண்டாங்க, எந்த பிரச்சனையும் வேண்டாம். என்ன ராதா பேசுற? இதை இப்படியே விட்டா ரொம்ப மோசமாயிடும். இதெல்லாம் அப்பப்போ கேட்டு விட்டுறணும். வேண்டாம் ரவி, என்னாலையும் என் தம்பினாலையும் இந்த வீட்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. விடுங்க. இதுக்கப்புறம் என் தம்பியை நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும்.
என்னோட தப்பு தான். அவனை நான் தனியா விட்டுருக்க கூடாது. ராதா, ராதா, என்ன மன்னிச்சிருமா. என் பக்கத்துல தான் கண்ணாத்து தூங்கிட்டு இருந்தான். எப்படி எப்படி இங்க வந்தான்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அத்தை, நான் உங்களை தப்பாவே நினைக்கல. நீங்க ஏன் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க பெரியவங்க, அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. பரவாயில்ல அத்தை, நான் எதுவும் தப்பா நினைக்கல. நீங்க கவலைப்படாதீங்க. ராதா, நீ சும்மா இரு. இதை இப்படியே விடக்கூடாது. அவனை இன்னைக்கு ஒண்ணுல 2 பாத்துடுறேன். வேண்டாம் பாட்டி, ப்ளீஸ், எனக்காக இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க. நம்ம ராதாவ நம்மளுக்காக நம்ம வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஆனா அவ மட்டும் இந்த வீட்டில் கவலையாவே இருக்கா. என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்தாமா. அவளை நான் சந்தோஷமா பார்த்துக்கல. ஏண்டா ரவி, நீ இப்படி பேசுற? கவலைப்படாதடா. புகுந்த வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரதாண்டா செய்யும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. எல்லாம் போக போக சரியா போயிடும். இப்போ என்ன பாட்டின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானம் பண்ணுறது சொல்லுங்க. அவ என்னை என்ன சொல்லி தெரியுமா கல்யாணம் பண்ணா? என்ன சொல்லி தெரியுமா கல்யாணம் பண்ணா? நான் கல்யாணம் பண்ண போகிற வீட்டில் என்னை விட என் கண்ணாவை தான் நல்லா பார்த்துக்கணும்னு சொன்னான். ஆனால் என்னால் அவனை நல்லா பார்த்துக்க முடியலல்ல. ரவி, கவலைப்படாதடா. போ, ரூமுக்கு போய் ராதா என்ன பண்றான்னு பாரு. போ. ம், சரிடா. விக்கி, ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க? குளிர் ஜுரமா? அச்சச்சோ, குளிர் ஜுரமா? நம்மளாலே தாங்க முடியாதேடா. அது குழந்தைடா, அது எப்படிடா தாங்கும்? 2 டேஸ்ல சரியா போயிடும் சொல்லியிருக்காங்கம்மா. டேப்லெட்ஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, சரியா போயிடும், கவலைப்படாதீங்க.